Electric Auto Guinness World record பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுவரையும் வேர்ல்டில் யாருமே எலக்ட்ரிக் ஆட்டோவில் பண்ணதில்லை. ஸோ இது வந்துட்டு டார்கெட் 19,000 சொல்லியிருக்காங்க. என்னோட நான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறது ஒரு 30,000 to 40,000 வந்துட்டு எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணிவிட்டு இந்தியாக்குள்ளேயே பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். லூசு மாதிரி ஓட்டுறாங்க இந்த காருக்கு. ஆப்போசிட்டில் வருது, அது வாட்டுக்கு ஏறி போயிட்டு ஒதுக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஏறி போவார் பாருங்க ஜாலியாக. வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் செல்லு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட எண்டில் இருக்கோம். ஏன்னா 3rd டே. ஸோ இப்போலாம் பார்த்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவெண்ட் கன்க்ளூஷன், ஸோ கிஃப்ட்டு, அப்புறம் ஏதாவது அவார்ட்லாம் கொடுக்குறதுனா கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக லஞ்ச் முடிச்சுட்டு, சரிங்க வாங்க நம்ம அப்படியே என்ன தான் நடக்குது உள்ள எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் லைனாக பார்த்தோம். ஸோ காய்ஸ், சார் இவரை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரோ வந்து செல்ஃப் இன்ட்ரோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லுவார். என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆவீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதாங்க அண்ணா என்ன பண்ண போகிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்கள் ப்ரோ. என் பேர் ஜோதி விக்னேஷ். தமிழ் தான், ஆனால் பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக, டான்ஸராக, அங்கே கொரியோகிராஃபி பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பல வருஷமாக, ஒரு 7-8 வருஷமாகவே ட்ராவல் வந்துட்டு பயங்கரமான பேஷனாக இருந்துச்சு. எங்கேனாலும் ட்ராவல் பண்ணணும், அங்கே இருக்கிற லோக்கல் கல்ச்சரை பற்றி கற்றுக்கணும், லோக்கல் நாட்டுப்புற கலைகளை பற்றி வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண தான் நான் ட்ராவல். ஃபஸ்ட்டு பைக்கில் ஸ்டார்ட் பண்ணேன். பைக்லேயே ஆல் இண்டியா ட்ரிப் வந்துட்டு ஒரு 2 months சோலோவாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காரில் பண்ணேன். காரில் ஒரு 8 months என்னோட 2 friends கூட்டிகிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணோம். அண்ட் நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தவங்க யூஎஸில் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கோவிட் அடிச்சு வீட்டுக்குள்ளேயே பெட்ரூமு, பாத்ரூமு, கிச்சன் அதிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் அப்படியே சுற்றிட்டு நிறைய பேருக்கு அந்த கோவிட் வந்து வச்சு செஞ்சிருச்சுங்க. எல்லாருமே தான் அதை செஞ்சிருக்கு, யாரையுமே விட்டு வைக்கலையே. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் என்ன பண்ணலாம், என்ன வித்தியாசமாக பண்ணலாம், யாரும் பண்ணாதது எது பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சு ஒரு 8 மாதமாக பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து அங்கங்கே ஒரு ஆட்டோ வாங்கி எலக்ட்ரிக் ஆட்டோவில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரையும் வேர்ல்டில் யாருமே எலக்ட்ரிக் ஆட்டோவில் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் இன் எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா ஃபார் த லாங்கஸ்ட் ட்ரைவ். ஸோ இது வந்துட்டு டார்கெட் 19,000 சொல்லியிருக்காங்க. என்னோட நான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறது ஒரு 30,000 to 40,000 வந்துட்டு எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணிவிட்டு இந்தியாக்குள்ளேயே பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் 5th December வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு எப்படியும் ஒரு 1 year ஆயிரும். மொத்தமாக ஸ்லோவாக சார்ஜ் போட்டு ஒவ்வொரு ஊராக போய் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள்லாம் பார்த்து அவங்களோட பழகி, ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரை வந்து மீட் பண்ணுறேன். உங்களோட சின்ன ஹெல்ப் என்னென்னா, உங்கள் ஊருக்கு வரும்போது வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டு கதை பேசிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கூடையும் சேர்ந்துருக்கலாம் தான். கண்டிப்பாக கோயம்புத்தூர் வருவீங்க தானே? கண்டிப்பாக வருவேன். அப்புறம் நான் அங்கேயும் மீட் பண்ணி தனியாக கூட வீடியோ பட் மோஸ்ட்லி அங்கே வரும்போது முத்தையிலே முடிச்சுட்டு வருவேன். ஸோ அப்போ இன்னும் நிறைய கதைகள் இருக்கு ஷேர் பண்ணுறது. இப்போவே வந்து இவர்கிட்ட நிறைய பேசலாம். ஆல்ரெடி பழைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதெல்லாம். பட் கண்டிப்பாக என்னோட இது என்னென்னா, எல்லாருக்கும் சொல்கிறது ட்ராவல் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். காசு சேர்த்து வச்சுட்டு இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு இப்போயே கிளம்புங்க. ஏன்னா நாளை எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. கோவிட் இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பைக்கில், காரில், சைக்கிளில், நடந்து, இந்த மாதிரி நிறைய பேர் நல்ல மோட்டிவேஷனோட பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வெறுத்து போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வெறுப்பு பண்ணி மீன்ஸ் வேறு எதுவும் என்ன ஆக போதுன்ற பயத்தோட பண்ணுன்ற அவசியம் இல்லை. என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாழுங்க. என்னென்ன தெரியுமோ எல்லாமே பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் அண்ணா வந்து ஸோ அவங்க ஆட்டோவை நான் காட்டுறேன். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அண்ணாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட்டு, சொல்லுங்க ப்ரோ. ஸோ இது வந்துட்டு மஹிந்திராவில் ட்ரியோன்ற ஒரு மாடல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட் இருக்குது. பூஸ்ட் மோட், எக்கானமி மோட்னு இங்கே இருக்குது. ஸோ இந்த இது மேலே ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரண்ட் போகும், கீழே ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸ் போகும். ஸோ இவ்வளோ தான், வேறு எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. இதில் வெரி சிம்பிள் டு யூஸ், ஈஸி டு ஹேண்டில். என்ன ஆட்டோ ஓட்டும் போது அந்த பைக் ஓட்டுற மாதிரி அந்த இது இருக்காது. அந்த ஓட்ட ஃப்ரண்ட் வீல் இருக்குது, சவுண்டே கிடையாதுங்க. ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியும். கியர் கிடையாது. பேக் பெயின் மாதிரி நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். சீட்டில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி லைட்டாக வந்திருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்குது. செம சாஃப்டாக இருக்குது. இதாங்க பேட்டரி, இதில் தான் சார்ஜ் பண்ணணும். ஓகே, பின்னாடி வந்தீங்கன்னா இது ஃபுல்லாமே இந்த மாதிரி திங்ஸை போட்டு அடைச்சி வச்சிருப்பேன். ஏன்னா இதில் தான் 1 வருஷம் வாழணும். பின்னாடி ஒரு பாக்ஸு, கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டெப்னியும் இருக்குது. ஸ்டெப்னி அங்கே இருக்குது. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்டெப். இதில் தான் டென்ட்டு, ஸ்டவ் எல்லாமே இருக்குது. எங்கேயாவது எதுவுமே கிடைக்கலனாலோ தங்கி சாப்பிட்றதுக்கு டென்ட்டு, ஸ்டவ்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். சூப்பர். ரெயின் கவர்ஸ் போட்டிருக்கோம்.
மேலே வந்து ஹார்ட் டாப் இது கம்பெனியே கொடுக்குறாங்க. மற்றபடி டிசைன்லாம் ரொம்ப பிடிச்சி அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா இந்தியனோட கல்ச்சர் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இதுதான் மஹிந்திரா ஆட்டோ. பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும், கலர்ஃபுல்லாக மாற்றிருக்கோம். இதான் அண்ணன் பண்ண போகிற ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ஸோ பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதான் அண்ணன் பண்ண போகிற ரெக்கார்டு, லாங்கஸ்ட் ஜேர்னி இன் எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா. இப்போ சவுண்டு பாருங்கள், அண்ணன் ஆன் பண்ணி போவார். ஆன் பண்ணிட்டாரு. இப்படி போதா சமட்டா இருக்குங்க இன்ச்செல்லாம். ஸோ ஆக்சுவலாக இன்னும் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. பட் நம்ம குரூப் கொஞ்சம் பேர் கிளம்புறோம். இப்போ நெக்ஸ்ட் இயர் மீட்டில் இங்கே நம்ம சந்திக்கலாம். டே கிளம்பலாங்க. 3 நாள் சிறப்பாக முடிஞ்சது. நேராக இங்கேருந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டே போகலாம். ஐயோ க்ளவுஸ் போடலையா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க, க்ளவுஸ் போட மறந்துட்டேன். பாய். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஸோ நம்ம வண்டி R15 அப்பாச்சி 310, அப்புறம் ஒரு MT-15ங்க. மொத்தம் 5 பேர் போகிறோம். ஸோ அவங்களாம் பழனி போகிறாங்க. ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் அவங்க கூட தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு வழியில் போயிடுவோம். நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்த வீடியோ, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் காட்டில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன் லிங்க்கு. Day 1, Day 2, Day 3 செம்ம ஃபன்னாக போச்சுங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட்டை ரொம்ப நேரம் போச்சு, நிறையா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நிறையா பேர் நான் ரெக்கார்டும் பண்ணலைங்க. ஸோ நீங்கள் vlog பார்த்தீங்கன்னா என்ன நம்மளோடதெல்லாம் எடுக்காமல் விட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணலாம். அங்கே இங்கேன்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்தப்போ மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு டைம் அப்படி தான் ஆயிடுச்சு ஒரு vlogல. ப்ரோ நான் காணாம் ப்ரோ vlogல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ குழியிலேயே கரெக்டாக விட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். vlogலாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடியும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் என்னெல்லாம் ஃபன் பண்ணீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க நல்லா இருந்துச்சு போலையே ரைடு ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ்ப்ரோ கிட்ட நான் கரெக்டாக பேச முடியல. அவன் ஏன்னா செம பிஸி. அப்படியே அவருக்கும் இந்த வீடியோ அனுப்புவேன். ப்ரோ மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, கிளம்புறப்ப கூட சொல்லாமல் நான் கிளம்பிட்டேன். இப்போ அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா அவங்களாம் ஈவெண்ட்டில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். அதனால் அவங்க ரொம்ப பிஸி. கூப்பிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா அவங்க வேலையை முடிக்க முடியாது. வைகை ஆறு பாலம். ஐயோ தண்ணி காட்ட முடியாது, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. வைகை டைமில் நல்லா தாங்க தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக டேம் போகலான்னு பார்த்தோம் நேற்று. பட்டு ஈவெண்ட்டுக்கே டைம் கரெக்டாக போச்சு. அப்புறம் வைகை டேம் போகல. ஏன்னா தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். பட் டைம் ஆகிடுச்சு ரொம்ப. இங்கேயே நிறையா தண்ணி போகுது. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஏன்னா இந்த மாதிரி பைக் ஈவெண்ட் நிறையா நடக்கும். ஃபஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது எது தெரியும்னு பார்த்திங்கன்னா நம்ம ரைடர் மேனியா. ஸோ கோவாவில் நடக்கும். வெறும் ராயல் என்ஃபீல்டு மட்டும் நடத்துவாங்க. ஸோ நம்மளது யமாகா. ஸோ அதுக்கும் தனியாக நடத்தி நான் பார்த்ததில்ல. தனியாக நடத்தி மேபி எப்பயாவது பிராண்ட் ப்ரொமோஷனில் பண்ணலாம், அது எனக்கு தெரில. பட் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வரேங்க. ஆக்சுவலாக இவங்களே ஃபஸ்ட் இது செகண்ட் இயர் ஆல்ரெடி ஒரு டைம் நடத்தியிருக்காங்க லாக்டவுனுக்குலாம் முன்னாடி. ஸோ அந்த டைம்லாம் எனக்கு தெரியாது, வந்ததில்லை பெருசாக. அப்போ க்ளப்லேயும் நியூஸ் வரல, எனக்கு தெரில. இந்த டைம் நல்லா நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஈவெண்ட்டு. ஸோ ஜோ ப்ரோ நம்ம அந்த கின்னஸ் ரெக்கார்டு இப்போ ட்ரை பண்ணுறதாங்க ஆட்டோவில், எலக்ட்ரிக் ஆட்டோவில். அவரெல்லாம் நான் இப்போ தான் இன்ஸ்டா ரீல்ஸில் கூட பார்த்ததில்ல நான் அவரெல்லாம். மேபி நம்ம எப்படினாலும் ஏதோ ஒரு சஜஷன்லையாவது பார்த்துருவோம்ல ஏதோ ஒரு லூப்பில். அவரெல்லாம் மாட்டினதே இல்லை. பட் எனக்கு மாட்டினதில்லை. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க எனக்கு, அப்படியே எங்கள் அப்பா வேறு லெவல்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்டையும் பேசி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். செமங்க அதெல்லாம். எப்பா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்புவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த ட்ரிப்புங்கிறத விட இந்த ஈவெண்ட்டை ஆக்சுவலாக எனக்கு ஒரு செம ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லணும். நிறையா கான்டாக்ட்ஸ், நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பைக்கிங் கம்யூனிட்டியில் நிறைய பேர் புதுசாக கிடச்சிருக்காங்க. அதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லூஸு மாதிரி ஓட்டுறாங்க இந்த காருக்கு. ஆப்போசிட்டில் வருது, அது வாட்டுக்கு ஏறி போயிட்டு ஒதுக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஏறி போவார் பாருங்க ஜாலியாக.
அவ்வளோ அவசரமாக எங்கெங்கே போவீங்க இந்த மாதிரி? எவ்வளோ எமர்ஜென்சியாக போனாலும் அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் போனால் பரவாயில்ல. சல்லுன்னு ஏறி வந்து இங்கே வந்து ஒதுக்கி விட்றாருங்க. நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஆரன் கொடுத்தா கூட நமக்கு தெரியும், சரி ஏதோ ஓவர் ஸ்பீடாக வர்றீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஆரனும் கொடுக்க மாட்டாங்க, அப்படின்னு சொல்லி டக்குனு உள்ள வந்து பிரேக் அடிச்சிடுவாங்க. டே என்னையா பிரேக் அடிச்சிட்டே அப்படின்னு இருக்கும். ஸோ மிரரில் பாட்டே தான் வந்துட்டு போயிருந்தாலும் சில டைம் நம்ம பார்க்காத டைமில் வந்து சல்லுன்னு உள்ளே வந்துடுவாங்க. ஆரன் கொடுத்தா கூட நமக்கு தெரியும். இந்த ஹெல்மெட்டில் வந்து ஆரன் கொடுத்ததே கேட்கும் உள்ளேயே, இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே கேட்காது. இப்போ ஆரன் கொடுத்தாரன் இந்த மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல. வெயிலும் அடிக்கிறது, மழையும் பெய்கிறது, பொட்டு 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 சவுண்டு கேட்கும். பாருங்க, இங்கே மட்டும் கருப்பு மேகம் இருக்குது. இவனுக்கு என்ன ஜாலியாக போகிறானுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மட்டும் மழை பெய்யுதுங்க. லென்ஸில் தண்ணி இருக்கான்னு தெரியலையே. நிறுத்துங்க பாய்ஸ், மழை வேறு வருது. கேமராவை கழட்டணும் நான். நிறுத்துறாங்கப்பா. நம்ம ரெயின் கோட்டு அது இதுன்னு ரெயின் பேண்ட்டெல்லாம் போடுறக்குள்ள மழை நின்றுச்சு. இது ரெகுலராக நடக்கிறது தான் ரைட்ஸில் எல்லாருக்குமே. ஆனால் அங்கே பார்க்கலாம், கோயம்புத்தூரில் மழைன்னு போட்டிருக்கு. போட்டாச்சு, இது கழட்டுறதுக்கு முன்னாடி கழட்டி மடித்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம அது சும்மாவாவது மேலே போட்டுக்கலாம். ஸ்பேஸ் அது கம்மியாக பிடிக்கும் நமக்கு. இந்த ஏரியா பேரும் பார்த்திங்கன்னா காரமடைங்க. ஸோ நம்ம மேட்டுப்பாளத்துக்கிட்டே ஒரு காரமடை இருக்குது. இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரமடை இருக்குது. ஸோ தாராபுரத்துக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் பக்கம் போகணும். ஐயோ வேகுதே, தெரியாமல் ரயிலில் ஏர் போட்டோம். நான் அப்பவும் சொன்னேன், ப்ரோ இங்கே மட்டும்தான் மழை வரும்னு நினைக்கிறேன், போட வேணாம் போயிடலாம் அப்படின்னு. ப்ரோ போகிற போக்கில் அந்த சைடு தான் போகணும், மழை வந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். போட்டுருவோமேன்னு சொல்லி போட்டோம். ஆனால் வேகுதுங்க, செமையாக வேகுது. அப்பா எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். க்ளப்பை உள்ளே போடாமல் நான் தூக்கி வெளியே போட்டிருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபே கிடையாது. ஹெவியாக வந்தால் கழட்டிடுவேன். நான் வெறுங்கையில் தான் ஓட்டிகிட்டு போவேன், மெதுவாக தான் போவோம். டீ கடை வந்துருச்சு. இப்போ இங்கே போனெல்லாம் நம்மளை விண்வெளியிலேருந்து வந்தவங்க மாதிரி பார்ப்பீங்களே, சொல்லலை. 2 பேர் அண்ணன் தம்பிங்க, ஹரி ப்ரோ, பிரபு ப்ரோ, டுமில். ஸோ சரி, ஓகே கிளம்புவோம். வாருங்க, முன்னாடி வேறு லெவல் வியூ. அந்த மலைக்கு நடுவில் அப்படியே சன்ரைஸ் உழுகுது ஸ்ட்ரெயிட்டாக. வாட்டர் சன்செட் ப்ரோ, சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர். சரி தேங்க்ஸ். ஜஸ்ட் அவேர்னஸ்க்கு அவங்க கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த மாதிரி ஊட்டியில் நிறைய டைம் நாங்கள் பிடிச்சி மாட்டி பேசிட்டு வருவோம் ஜாலியாக. பெனலி பைக்கு டெஸ்ட் ட்ரைவ் போனோம்லங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. எப்பா இப்போ நம்ம வண்டியிலலாம் வந்து ஒரு 120 130 போனோன்னா தெரியும்ல, வண்டி வந்து 130 போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்கும். போயிட்டுருக்கோம், பார்த்து போனோம். அதில் வந்துங்க 100 120 டச் ஆகுது. நமக்கு இதான் இது 80 போகிற. இப்போ நான் வந்து 80 போயிட்டுருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்பீடுமாக தான் ஃபீல் ஆகுது. அதில் ஒரு வைப்ரேஷன் இல்லை, அப்படியே சொயின்னு போகுது. 250cc அப்படி தெரியுது. இப்போ அந்த 500cc எப்படி இருக்கும் பென்லியில்? அப்பா நான் தான் யோசித்தேன் போயிட்டுருக்கும்போது, இதுவே இப்படி இருக்கே, இதுக்கு அடுத்த பைக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த பைக் வந்து 500cc பைக் வந்து 6 lakh சம்திங் வரும். ஸோ அதில் அப்படியே ஒரு பாதிங்கிற ரேட்டில் தான் இது வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரிலங்க, இன்னும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. அவங்க 3.1 lakhs வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நம்மளே அப்கிரேட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். பார்ப்போம், வாய்ப்புகள் அமையும். இது என்ன ஆறு? அமராவதி ஆறு பேரே தெரியலங்க. நம்ம நிஷாந்த் ப்ரோ தான் சொன்னார். அவங்க ஃபுல் வயல்வெளி, சூப்பராக இருக்குல்ல. அஞ்சரி வயல்வெளி, இங்கே ஆறு, நிறையா தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக போகணும், இங்கெல்லாம் போகல, ரிவர் பெட் அப்படியே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கு. டேம் திறந்து விட்டால் ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் சன்செட்.
நல்ல இடம் அது, செம ஸ்பாட்டு. அஞ்சைடு ஃபுல்லாக வயலுங்க. இன்சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறு ஓடிட்டுருக்கு அழகா. பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு பங்க்கில் கியூஆர் கோட் இருந்துச்சு. ஸோ 3 பேர்ட்டு கையில் கேஷ் இல்லை, அதனால் வந்துட்டு கியூஆர் பங்க் எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருந்தோம். கிடச்சிருச்சுங்க ஒரு பங்கு. ஸோ பெட்ரோல் அடித்தோம், காற்று அடித்தோம். அப்புறம் அப்படியே சன்லைட்டும் டிம் ஆகிட்டே போயிட்டுருக்கு, நைட் ஆயிடும். ஸோ நான் வந்து இனி ஒரு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எவ்வளோ லென்த்தாக போச்சுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸும் பாருங்கள், காட்டில் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். இன்ஸ்டாகிராம்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஃபாலோ பண்ணி சேட் பண்ணுங்கள், பேசலாம். இந்த வீடியோ தான் பண்ணிக்கிறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர். பாய் சொல்லுங்கள்.